மற்ற எந்த நாள் நம்ம நான்வெஜ் செய்கிறோமோ இல்லையோங்க, இந்த சண்டேல மட்டும் நான்வெஜ் செய்யாமல் இருக்க மாட்டோம். அதுவும் முக்கியமாக வந்து பிரியாணி நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாம் இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி தான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வெறும் கறி துண்டாக இல்லாமல் எலும்பும் கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு. ஸோ நார்மலாக வந்து ரெட்டிஷாக இருக்கிற அந்த பீஃப் வாங்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிற மாதிரி மட்டன் மாதிரி இருக்குங்க. அது நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அது குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் வந்து ஒரு 100 mlக்கு எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீல வாக்கில் 3 பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ பிரியாணி காசுன்றதுனால மசாலா இருக்கணும் இல்லையா? ஸோ பெரிய சைஸை எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா 4ஆக எடுத்துக்கோங்க. ஸோ நீல வாக்கில் கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. ஸோ வெங்காயம் வதங்குற கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக வந்து நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டை வந்து உரிச்சி எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணி. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். எப்படியாவது வந்து ஆம்லேட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறப்போ தான் வந்து சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பீஃபையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து சேர்க்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கி இருக்கணுங்க. ஸோ நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச பீஃபை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா? நார்மலாக பிரியாணினாலே வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையுமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். அந்த பீஃபில் இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியில் வரும். ஸோ அது நல்லா வெளியில் வந்து சுருண்டு வரணும். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அதுலேருந்து நான்வெஜ் தண்ணி வந்து அது நல்லா ட்ரை ஆகும். அதே மாதிரி உங்களுடைய நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய ஸ்மெல்லும் வந்து பச்சை வாசனையும் போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 kgன்றதுனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய்லாம் தெரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயும் நான் சேர்த்துட்டேன். ஸோ என்னோடய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kgன்றதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ 1 kgனா 4ஆக வந்து சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா 6 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி மசாலா இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தது. வெறும் மிளகாத்தூளாக சேர்க்கணும். இதில் வந்து தனியாக ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடயே வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச அந்த கொத்தமல்லி, புதினா 2மே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள தக்காளி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ ஸ்லிம்லேயே இருக்கட்டும். அதுலேயே நல்லா தக்காளி வந்து சுருண்டு வந்துடும். எப்போவுமே வந்து செய்கிற பிரியாணியை விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி, புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதோடய ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது வந்து இந்த கறி வெந்து வரதுக்காக நான் கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில். ஸோ இது வந்து லைட் கலராக இருந்ததுனால பீஃபு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதுவே வந்து கொஞ்சம் ரஃப்பான ஒரு கறியாக இருந்ததுன்னா ஒரு 7லேருந்து 8 விசில் அதுக்கு மேலே கூட வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ கறி வந்து வேகிறத பொறுத்து தாங்க. ஸோ நல்லா வந்து சீக்கிரமாக வெந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். கடையிலே வந்து சொல்லுவாங்க, ஸோ இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கறந்ததுனால சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு. எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ 3 ஸ்பூன் அளவு தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ரைஸ் தனியாக வந்து சேர்த்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுலேயே வந்து தம் கொடுத்துட போகிறேன். அதாவது தண்ணி வந்து ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு விட 2 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா ஊற போட்டிருக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை வந்து ஊற போட்டுட்டேன். இப்போது ஊற போட்டு அந்த அரிசி வந்து அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் சேர்த்துருக்கேன்.
ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. உப்பு வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாகவே இருந்தது, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நல்லா வந்து கொதி வரட்டும். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி இருக்கிறது நல்லா தெரியும். ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் தான் இருந்தது, இப்போ ரைஸ் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் லெமன் ஒரு ½ லெமன் சேர்த்திங்கன்னா போதும். இதையும் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நான் தம் கொடுத்துட போகிறேன். தம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நல்லா கனமான ஒரு தட்டு இல்லைனா வந்து நான் வந்து தவா வச்சுப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணாத தவா இருந்ததுன்னா அதை வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா மணக்க சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைல்லே இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணியை நீங்களும் இந்த சண்டே வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ½ kg அளவு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.